தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கின பக்கத்தில் இருக்கிறவர்கள் அதை அதட்டினாங்க. அதையும் தாண்டி அவன் சத்தம் போட்டான். கர்த்தர் நின்றார். கர்த்தர் நின்றார். கர்த்தர் நின்று கேட்குறாரு. கர்த்தரை சோத்துறோம். சதாக்காலம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மறுத்தல். இல்லையே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆம். நான் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க. அறுபத்தரவுக்கு சொல்லுங்க. இவரிடம் வந்து கேட்டான், பார்வையிடம் கேட்டான். ஆண்டவர் அடுத்தது சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும் என் மனசில் வச்சுக்க கட்டத்தில் சொல்லுங்க. அவன் சொன்னது, நான் பார்வையடைய வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி நீ பார்வையாக அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்வையை கத்தர் கொடுத்தார். அதான் மறுத்தரவு. கேட்ட உடனே பாருங்க அந்த வார்த்தை என்ன அருமையான வார்த்தை. சத்தத்துக்கு ஒரு பூப்பெண் சத்தத்துக்கு ஒரு ஊக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பான். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 ரூபாய்க்கா காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கத்தர் சோதனம். ஒரு சமயத்தில் நான் சொல்லுறேன், இந்த செஞ்சு போட்ட காலத்தில் சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு மறு உத்தரவுக்காக காத்திருக்கோம். இந்த சிமெண்ட் சீட்டெல்லாம் இப்போ ஏங்கிலெல்லாம் போட்டாச்சு, ஏங்கில் போட்டாச்சு, சிமெண்ட் சீட்டு ஸ்கூலுக்கு வாங்கிட்டு வந்துட்டாச்சு. ஆனால் எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாதான் இந்த சீட்டை புக் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் வந்தேன். ஆண்டோடைய சமூகத்தில் காலையில் இந்த இடத்துல உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் போராடி எனக்கு ஒரு 1000 ரூபா தேவை. ஏன்னா மறு உத்தரவு வரும். ஆண்டவர் புறப்பட சொன்னார். ஓகே, ஏமாலாம் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு கிளம்பிட்டார். சரி கிளம்பி அப்படியே ரோட்டில் நடந்து போகிறேன். இங்கே போய் லெஃப்ட்டு கட் பண்ணிட்டேன். இங்கே முன்னாடி குவார்டர்ஸ் போலீஸ் குவார்டர்ஸ் லெஃப்ட் கட் பண்ணிட்டேன். நல்லா சந்தனம் போட்டு வச்சுட்டு அழகாக விட்டு நடந்து வந்து பாச வீட்டுக்கு போகலாம் வாங்க. சரி ஓகே போகலாம், வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனதையுமே அதோட நான் மையப்பட்டு எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருந்து எனக்கு ஒரு பணம் வந்துருக்கு. கவர்மெண்ட் எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்துருக்குது. நான் 30,000 ரூபா எனக்கு கொடுத்தாங்க. நான் போய் ஒரு 1000 ரூபா கொடுக்குறான்னு காணிக்கையாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கையில் எடுத்து கொடுத்தாரு. அவர் ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னு கேட்டிங்கன்னா அவர் ஏன் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கொடுத்து 1000 ரூபா கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ சின்ன ரகசியம், சின்ன மராட்டி விட்டாதீங்களா, விட்டுறீங்க தங்குங்களா, விட்டாதீங்க போதுறோம். ஆமென். அல்லேலூயா. பரவாயில்ல, நீ விட்டுனோட விலையை எல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். ஒரு விட்டுங்காட்டி நாங்களாம் முடிச்சிட்டோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, அவர் வந்து ஏங்க அந்த ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானதையும் ஒரு குவார்டர்ஸ் இருக்குது. அந்த குவார்டர்ஸுக்குமே அதாவது இங்கிருந்து அந்த கடைசி வீடுக்கு இல்லைங்க, அந்த கடைசி வீடு மட்டும் நடக்க மாட்டார் அவருடைய நிலம். அம்மா போய் நம்ம சமையலிருந்து நான் தேங்காய் எடுத்து போய் ஜெபம் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து இந்த தேங்காய் மூலமாக நடந்து ஓபி டியூட்டிக்கு போய் அந்த ஓபியிலிருந்து ரிட்டர்ன் வரும்போது என்ன பார்த்தார். நேரு வச்சு நேருயா தேவனகை சொல்லி அறிவித்தால் அவருக்கு மைகுண்டாகட்டும். ஆகவே கூப்பிட்டு சத்தத்துக்கு கொடுக்குமா எனக்கு அன்றைக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். அதான் சரி சதாக்காலம் இவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மைகுண்டாவதாக. அடுத்து அருமையான ஒரு மனுஷனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். நான் ரொம்ப ஆசைப்பட்ட மனுஷன், ரொம்ப நேசிக்கிற மனுஷன். 1 ராஜாக்கள் 18:38 வாசிப்பார்களா? சீக்கிரம் 1 ராஜாக்கள் 18:38 வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபடியும்